بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதாந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அல் கோபார் இஸ்லாமிய நிலையத்திலிருந்து தாயியாக கடமை புரிகின்ற ஷேக் முகமது அஸ்ஹர் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார்கள். எனதர்மை சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் புது வருடத்தின் முதலாவது ஒரு மாதத்தை கழித்துவிட்டு நாமெல்லாம் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்திலே நல்லதை கேட்டு அதனை எடுத்து எமது வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். எனவே தயவு செய்து இங்கே பேசுகின்ற பொழுது உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை ஆஃப் பண்ணி கொண்டு கேட்கின்ற விஷயத்தில் உங்களுக்காக கேள்விகளும் இருக்கிறது, அதனை நாங்கள் கேட்போம். அதே போன்று எமது வாழ்விலே ஒரு வருடத்தை கழித்திருக்கிறோம். அந்த வாழ்வை பற்றி சுய பரிசோதனை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்ற வகையிலும் அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே அல்லாஹு தாலா பல இடங்களிலே இந்த சுய பரிசோதனை பற்றி ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும், அது கட்டாயம் என்பதை அல்லாஹு தாலாவுடைய வாக்குகளாக எங்களுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்தும் சில இடங்களிலே சொல்லுகிறான். அநியாயம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே நாளை மறுமையிலே அவர்கள் கூறுவார்கள், இது என்ன சிறிய செயலையும் பெரிய செயலையும் இது விட்டு வைக்கவே இல்லை, அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அந்த இடத்திலே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அணுவளவேனும் ஒரு நன்மை செய்துவிட்டால் அதை கண்டுகொள்வீர்கள், அணுவளவேனும் ஒரு தீமையை செய்துவிட்டால் அதையும் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக அல்லாஹ் மிக விரைவாக விசாரணை செய்யக்கூடியவன் என்றெல்லாம் எங்களை மனதை உருக்குகின்ற வசனங்கள் இருக்கிறது. எனவே இந்த வகையில் எங்களிடத்தில் இப்பொழுது சுய பரிசோதனை என்ற தலைப்பில் உங்களுக்காக உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை
இந்த அல்-அக்ஸா இஸ்லாமிய நிலையம் சார்பாக வரவேற்பதோடு அவர்களுக்கு இந்த உரையாற்றுமாறு இந்த நேரத்தில் அழைத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் அல்லாஹுடைய அருள்மலை பொழிகின்ற இப்படியான ஒரு அவையிலே உட்கார்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய தலைப்பாக தெரிவு செய்திருப்பது ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவு கூறியது போன்று சுய பரிசோதனை. ஏன் இந்த தலைப்பை தெரிவு செய்தோம் என்றால், நாம் ஹிஜ்ரி 1431 வழி அனுப்பிவிட்டு ஹிஜ்ரி 1432 ஆரம்ப மாதம் முஹர்ரம் மாதத்தினுடைய இறுதியில் இருக்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரி 1431 என்பது மறுபடியும் நமது வாழ்வில் நம்மை சந்திக்கப் போவதில்லை. அந்த வருடம் நம்மை விட்டு விடைபெற்று சென்று விட்டது. என் அருமையானவர்களே, இந்த நேரத்தில் உண்மையில் நம்மை விட்டு விடைபெற்று சென்ற அந்த வருடத்தை பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நாம் மன்னரையை நோக்கி, மன்னரை வாழ்வை நோக்கி ஒரு வருடம் நெருங்கி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நமது செயல்பாடுகளை நாம் வழி அனுப்புகின்ற ஒவ்வொரு நாளுடைய, ஒவ்வொரு வாரத்தினுடைய, ஒவ்வொரு மாதத்தினுடைய, ஒவ்வொரு வருடத்தினுடைய செயல்பாடுகளையும் நாம் மீள் பரிசீலனை செய்வதற்கு, அசைவோட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அதிகமாக கேட்கக்கூடிய சில வார்த்தைகள் தான் நாட்கள் மிக வேகமாக நகருகின்றன. இப்பொழுதுதான் சென்ற வாரம் ஜும்மா நேற்று கழிந்தது போன்றிருக்கிறது. வெக்கேஷன் போய் இப்பொழுது வந்தது போன்று, இப்படியாக நாம் அந்த நாட்களுடைய வேகமாக அந்த நகருதலை பற்றி பேசுகிறோம். இதை அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்கள் கூட உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக குறிப்பிடும் பொழுது யதகாரபு ஸமான், காலம் மிக வேகமாக சுழல்வதும் மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்கிறான்? யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார், யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار. இது 24வது அத்தியாயம் 44வது வசனம்.
என் அருமை சகோதரர்களே, இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது அந்த அல்லாஹ் தான். இந்த இரவு பகலுடைய மாற்றம் இதை ஏற்படுத்துவது யார்? அந்த ரப்புல் ஆலமீன். அவன் கூறுகிறான், நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, அறிவுடைய மக்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறான். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த இரவு பகலுடைய மாற்றம், அன்புக்குரியவர்களே, இதில் விஞ்ஞான ரீதியான படிப்பினைகள் உள்ளன. ஏன் இந்த சுழற்சி, இந்த மாற்றம்? அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது கழிந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் மிக முக்கியமான நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாட்கள் கழிகின்றன. நாம் எதை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம்? சிலர்கள் நினைக்கலாம் நாம் வெக்கேஷனை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம், நமது அடுத்த வெக்கேஷன் நெருங்கி கொண்டிருக்கிறது, அல்லது உலகத்தினுடைய சில அற்பமான காரியங்களின் பக்கம் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். இல்லை என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நிலையான மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்வை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மன்னரை வாழ்க்கையை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நிலையான மறுமை வாழ்க்கையை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனமாக சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்கள் விசாரிக்கப்படுகின்ற, மக்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதன் ஒரு வகையான மயக்கத்திலும் அலட்சியத்திலும் இருப்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாள் என்பது இந்த உலகத்துக்கு வந்த அனைத்து நபிமார்களும் தங்கள் சமூகத்துக்கு அந்த நாளை பற்றி எச்சரித்தார்கள். எந்த ஒரு நபியும் அந்த நாளை பற்றி தங்கள் சமூகத்துக்கு எச்சரிக்காமல் இருக்கவில்லை. முதல் மனிதரிலிருந்து துவங்கி ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தங்கள் சமூகத்துக்கு இந்த நாளை பற்றி எச்சரித்திருப்பார்கள் என்று சொன்னால், இது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இது இருக்கும்? இந்த நாளுடைய நெருக்கத்தின் அல்ல, இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் ஒவ்வொரு தூதரும் தங்கள் சமூகத்துக்கு இந்த நாளை எச்சரித்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வின் தூதருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் சமுதாயம் இந்த நாளுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅதி கஹாதைன். தங்களுடைய இரு விரல்களையும் இணைத்து சொல்கிறார்கள், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நாளைக்கு மிக நெருக்கமான ஒரு சமூகம். இறுதி தூதருடைய வருகை என்பது அந்த இறுதி நாள் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, முதல் மனிதனிலிருந்து எச்சரிக்கப்பட்ட அந்த நாளுக்கு நாம் மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் குறிப்பிடுவது போன்று இக்தரப லின்னாஸ், மனிதர்களுக்கு அந்த நாள், ஒவ்வொரு மனிதரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதன் மயக்கத்தில் இருக்கிறான், மனிதன் அந்த நாளை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளைக்காக நாம் நம்மை தயார்படுத்துவது எப்போது, எங்கிருந்து? இது மிக முக்கியமான கேள்வியாகும். நாம் பார்க்கிறோம், வருடத்தினுடைய இறுதி வந்துவிட்டால் சில சகோதரர்கள் குறிப்பிடுவார்கள், நாம் கம்பெனியிலே பிஸியாக இருக்கிறோம். வருடத்துடைய இறுதி, கம்பெனியில் இன்வென்ட்ரி, இப்படியான வேலைகள். என் அருமை சகோதரர்களே, இப்படி இந்த உலக காரியங்கள், பௌதீக வஸ்துகள், இந்த மெட்டீரியல்கள், இவைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த முக்கியத்துவம்
ஒரு மனிதனுடைய ஆன்மா, அந்த நஃப்ஸ், அந்த நஃப்ஸை அவன் பரிசோதனை செய்வதில் எடுத்துக்கொள்கின்றானா? அன்பிற்குரியவர்களே, இவைகளை நான் பிழை என்று விமர்சிக்கவில்லை. இது மனித வாழ்க்கையினுடைய அந்த பயணத்தில் இவைகளும் சேர்ந்துதான் நகரும். அதைவிட பல மடங்கு அவன் தனது ஆன்மா, தனது நஃப்ஸ், தனது செயல்பாடுகள், இவைகளை அவன் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, சுய பரிசோதனை என்பது நாளை மறுமையுடைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் அந்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில் நமது விசாரணை இலகுபடுத்தப்பட வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் இங்கேயே நாம் நம்மை விசாரணை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்து கொள்ளும் பொழுதுதான் அந்த விசாரணை நமக்கு மிக இலகுவாக சந்திக்க முடியும். என் அருமை சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் தன்னை சுய விசாரணை செய்து கொள்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்களில் முதலாவதுதான் அல்-இத்திலாஉல் உயூப், தனது பலவீனங்களை அவர் இனம் காணுவார். தனது பலவீனங்கள் என்ன, தனது குறைபாடுகள் என்ன, இவைகளை அவருக்கு அடையாளம் காண முடியும், இனம் காண முடியும். தனது எந்த செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இபாதத்துகள், கொள்கை சார்ந்த விடயங்கள், ஏனைய உறவுகள், கொடுக்கல் வாங்கல், இப்படி மனித வாழ்க்கையோடு எத்தனையோ எண்ணற்ற விடயங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றன. இதில் எந்த பகுதியிலெல்லாம் என்னிடத்திலே குறைகள் காணப்படுகின்றன? என் அருமையான சகோதரர்களே, இந்த சுய பரிசோதனை என்பது நமது குறைபாடுகளையும் நமது பலவீனங்களையும் அடையாளப்படுத்தும். அப்படி அவைகளை அது அடையாளப்படுத்தும் பொழுது அவைகளை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஷைத்தான் அதற்கு அவகாசத்தை தரமாட்டான். ஷைத்தான் அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்குவதற்கு விரும்ப மாட்டான். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவர்களுடைய உலக காரியங்கள் அவர்களை என்ன செய்து விட்டன? அவர்களை பிஸி ஆக்கிவிட்டது. அவர்கள் அதில் மூழ்கி விட்டார்கள். அதில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மண்ணறைகளை அவர்கள் முத்தமிடுகின்ற வரை, மண்ணறைகளை அவர்கள் சந்திக்கின்ற வரை இப்படியே ஷைத்தான் என்ன செய்கிறான்? அவர்களை மூழ்கடிக்க செய்து விடுவதாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, நமக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை. நமக்கு இருப்பது ஒரே ஒரு சந்தர்ப்பம், அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இதை நாம் தவறவிட்டோம் என்றால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறதா? இல்லை. என் அருமை சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம், இதில் நாம் ப்ராடக்ட் தயாரிப்புகளை இதில் செய்து நாம் அனுப்ப வேண்டும். இதில் நாம் தயாரிப்புகளை செய்து அனுப்பினால் அதனுடைய பிரதிபலன்களை அதை நமக்கு அறுவடை செய்யலாம், அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு நஃப்ஸும் நாளைக்காக எதை தயார்படுத்தி அனுப்பி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அவன் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு மூமினையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்காக நீங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், நாளைக்காக நீங்கள் தயார்படுத்தி இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நாளை பார்த்து பயனளிக்காது. நாளை அதை அவர்கள் பார்ப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பயனளிக்க போவதில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த நாளைக்காக நாம் எதை இன்று தயார்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்பதை இன்று பார்த்துக் கொள்ள வேண்டும், நாளை அல்ல. எனவே என் அருமையானவர்களே,
அந்த நாளைக்காக நாம் நம்மை தயார்படுத்துவதற்குரிய இடம் இந்த உலக வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை கவனியுங்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அன்சாரிய பெண்ணாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் பையத் வாங்கி இருந்தார்கள். இந்த தூய்மையான தீனுக்காக, தூய்மையான இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வின் தூதரிடம் பையத்து செய்து கொடுத்த ஒரு பெண்மணி, ஒரு மதீனத்து பெண்மணி உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் சொல்கிறார்கள், உக்துஸிமல் முஹாஜிரூன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து முஹாஜிர்கள் மக்காவாசிகள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? அவர்களை மதீனாவுடைய அன்சாரிகளோடு இணைத்து விடுகிறார்கள். உற்ற சகோதரர்களாக ஆக்குகின்றார்கள். அந்த வாழ்க்கைகளை இணைக்கின்றார்கள். இது இஸ்லாமிய சகோதரத்துவம் அங்கு கட்டி எழுப்பப்படுகின்றது. என் அருமை சகோதரர்களே, இந்த உம்முல் அலா என்ற ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், நம்மோடு வந்தவர்கள் யார் தெரியுமா? உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் எம்மோடு வந்தவர்கள். அந்த குழுக்களில் நமக்கு கிடைத்தவர்கள் அவர்கள் எமது வீட்டிலே எம்மோடு தங்குகின்றார்கள். அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது. அந்த நோயிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஃபலம்மா தூஃபிய வகுஸ்ஸில வகுஃபின ஃபி அஸ்வாபி, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுகின்றது. அவர்கள் அணிந்திருந்த ஆடையின் மூலமாக அந்த ஜனாசா கஃனிடப்படுகின்றது. தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைகின்றார்கள். அந்த நேரத்தில் நான் கூறுகிறேன், உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் கூறுகிறேன், ரஹ்மத்துல்லாஹி அலைக அபஸ்ஸாயிபே, உம்மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், உமக்கு அல்லாஹ்வுடைய அருள். ஃபஷஹாததி அலைக் லகத் அக்ரமக்கல்லாஹ், நான் சான்று பகர்கிறேன், நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உம்மை சங்கைப்படுத்தி விட்டான் என்று நான் சான்று பகர்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், வமா யுத்ரீகி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினான் என்பதை நீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர்? நீர் சான்று பகர்கின்றீர் அல்லவா, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டதாக, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தியதாக நீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபகுல்து பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே. இது நபி தோழர்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரோடு நடந்து கொண்ட அந்த உயரிய ஒழுக்க வழிமுறைகளில் ஒன்றாக இது காணப்பட்டது. அவர்கள் தங்களுடைய தாயை, தங்களுடைய தந்தையை அல்லாஹ்வின் தூதருக்கு அர்ப்பணமாக்கித்தான் அவர்கள் பேசுவார்கள். எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிவிட்டு, ஃபமை யுக்ரிமுல்லாஹ், அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் வேறு யாரைத்தான் கண்ணியப்படுத்துவான்? ஏன், ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர். ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல, ஒரு மிகப்பெரிய தியாகம். அந்த ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரர் இவர். அதை வைத்து அந்த பெண்மணி கேட்கிறார்கள், இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேறு யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்த முடியும்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா ஹுவ ஃபகத் ஜாஅஹுல் யகீன், இவரை பொறுத்தவரையில், உஸ்மான் இப்னு மதுஊனை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது மரணித்து விட்டார். இன்னி லஅர்ஜு லஹுல் கைர், நான் அவருக்கு நன்மையைத்தான் விரும்புகிறேன், அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஆதரவு வைக்கிறேன். மா வல்லாஹி மா அத்ரி
வ அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நாளை மறுமையில் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, யார் சொல்லக்கூடியவர்? யார்? ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர், நாளை மறுமையில் முதலில் எழுப்பப்பட போகின்றவர், சுவர்க்கத்துக்கு முதலாவதாக நுழையக்கூடியவர். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நாளை மறுமையில் எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் கூறுகிறேன், லா உஸக்கி அஹதன் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு நான் யாருக்கும் நற்சான்றிதழ் கொடுக்க முன்வரவில்லை. இவர் சிறந்தவர், இவர் நல்லவர், இவர் கண்ணியத்துக்குரியவர், இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், இப்படி எவருக்கும் நான் நற்சான்றிதழ் கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்று கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளை நாம் அனைவரும் சந்திக்கவிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் அல்லவா, எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியாதென்று. யார் சொல்கின்றார்? மிகப்பெரிய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர். அந்த நாளைக்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் தன திருமறையிலே கூறும் பொழுது சூரத்துல் அஹ்காஃப் 9வது வசனமாக இது இடம்பெறுகிறது, வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்க போகின்றது என்றும் எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுமாறு சொல்கிறான். தனது தூதரை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நாளை மறுமையில் எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அந்த நாளைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் பயப்படுகின்றார்கள், அந்த நாளை நினைத்து அஞ்சுகிறார்கள். மற்றும் ஒரு ஹதீஸை கவனியுங்கள், முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள், இக்ரா அலைய, அல் குர்ஆனை ஓதுவீராக. அதை நான் செவிமடுக்க ஆசைப்படுகிறேன், அதை செவிமடுக்க விரும்புகிறேன், நீர் அல் குர்ஆனை ஓதுவீராக என்று அல்லாஹ்வின் தூதர் யாரிடம் கேட்கிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம். அன்பிற்குரியவர்களே, இதில் உள்ள படிப்பினை என்ன? எந்த அளவு பணிவு அல்லாஹ்வின் தூதரிடம் காணப்பட்டது, எந்த அளவு பணிவிலே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதனோட கேள்வி எப்படி தெரியுமா அமைகிறது? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு அல் குர்ஆனை ஓதி காட்டுவதா? அந்த அல் குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதுவதா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கேள்வியில் அவர்கள் வியந்து போகிறார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அல் குர்ஆனை செவிமடுப்பதை விரும்பினார்கள். குர்ஆன் என்பது ஈமானிய கதவுகளை திறந்துவிடக்கூடியது, நமது ஈமானை வலுப்படுத்தக்கூடியது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே நமது ஈமான் அதிகரிக்கிறதா? ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் குர்ஆனை செவிமடுக்கின்ற பொழுது நமக்குள் ஏற்படுகின்றதா? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆனுடைய சூறாக்கள் இறக்கி அருளப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் ஸாதத்துஹு ஹாதிஹி ஈமானா, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அத்தியாயங்கள் உங்களது யாருடையாவது ஈமானை அதிகரிக்க செய்திருக்கிறதா என்று கேட்கக்கூடிய மக்களும் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களது ஈமான் அதிகரித்து விட்டதோ வஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் நன்மாராயத்துக்குரியவர்கள், அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த அல் குர்ஆன் நமது காதுகளால், நமது செவிகளால் உள்ளங்களை சென்று அடைய வேண்டும். அது நமது செயல்களில்
ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல் குர்ஆன் நமது செவிகளால் உள்ளங்களை சென்றடையவில்லை என்றால் உண்மையில் நாம் செவிடர்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு அல் குர்ஆனை செவியேற்பது என்பதே அவர்களுக்கு பிடிக்காது. இசை, அதை எத்தனை மணி நேரங்கள் என்றாலும் இசையை கேட்க அவர்கள் தயார், இசை அவர்கள் செய்மடுக்க தயார், அதை ரசிக்க தயார். இரவிலே தூங்கச் செல்லும் போது கூட அந்த இசையை கேட்ட வண்ணம் தான் அவன் தூங்கச் செல்கிறான். அருமையானவர்களே, அல் குர்ஆனை செவிமடுப்பதை ஷைத்தான் இவர்களுக்கு தடுத்திருக்கிறான். இன்னும் சிலர்கள் குர்ஆனை செவிமடுத்தாலும் அது அவருடைய உள்ள கதவுகளை தட்டவில்லை, அவர்களுடைய ஈமானில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. குறைஷி காஃபிர்கள் மக்காவில் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரம், அல்லாஹ்வின் தூதருடைய தஅவாவுக்கு எதிராக இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்ன தெரியுமா? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், முஹம்மது ஓதக்கூடிய இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள். வல்கௌ ஃபீஹ், அதில் நீங்கள் கூச்சலிடுங்கள். லஅல்லக்கும் தக்லிபூன், அவரை உங்களுக்கு மிகைத்து விடலாம். நிச்சயமாக அவர்களால் மிகைக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அந்த எதிரிகள் விளங்கி வைத்திருந்தார்கள், அல் குர்ஆன் அதனுடைய வசனங்கள், அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருள், அது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அன்பிற்குரியவர்களை, அதை ஷைத்தான் நமக்கு தடுத்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, யா அப்துல்லாஹ், பிறர் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதை நான் செவிமடுக்க விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தை ஓதுகிறார்கள், 4வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது, فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாம் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சிகளை கொண்டு வருகின்ற பொழுது, அவர்களுக்கு எதிரான சாட்சியாக உம்மை கொண்டு வருகின்ற பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும்? ஏன், குர்ஆன் அனைத்தையும் சொல்லிவிட்டது. பல முன் சென்ற சமூகங்களுடைய செய்திகளை எல்லாம் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஸ்புகல் ஆன், போதும் நிறுத்துகிறாக யா அப்துல்லாஹ். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், நான் எனது தலையை உயர்த்தி பார்க்கிறேன், அல்லாஹ்வின் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றன. அல் குர்ஆன், இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது? அந்த மறுமையுடைய நிகழ்வை பற்றி பேசுகிறது. நபி அவர்கள் அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். அனைத்து சமூகங்களுக்கும் எதிராக ஒரு சாட்சியாக நான் நிறுத்தப்படுகின்ற பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அதை நினைத்து அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் இப்பொழுது எத்தனை வயதில் இருக்கிறோம்? 30 வயதில் இருக்கிறோம், 40 வயதில் இருக்கிறோம், 50 வயதில் இருக்கிறோம். உண்மையில் அல் குர்ஆனிய வசனங்கள் நமது கண்களிலிருந்து கண்ணீரை இந்த நமது வாழ்க்கையில் வடிக்க செய்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய வேதம் சத்தியத்தை மாத்திரம் பேசக்கூடியது. அல்லாஹ் கேட்கிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா? அந்த ரப்பை விட அந்த குர்ஆன் உண்மையை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கிறது. ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். அன்பிற்குரியவர்களே, அந்த வேதம் சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மைகள். மறுமையுடைய வசனங்களுக்கு முன்னால் நாம் நின்றிருக்கிறோமா? அந்த வசனங்களை நாம் சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள், இது என்னை பார்த்துத்தான் இந்த வசனங்கள் பேசுகின்றன என்று நாம் ஒரு நிமிடம் அந்த வசனங்களை நின்று அந்த வசனங்கள் நமது உள்ளங்களை சென்று அடைந்திருக்கிறதா? அருமை சகோதரர்களே, நமது சமூகம் சீரியல்களுக்கு முன்னாலும் சினிமாக்களுக்கு முன்னாலும்
இன்று அடிமையாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம், இந்த வேதம் ஒரு புறம் அனாதரவற்று கிடப்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நமது வாழ்வை நாம் மீள் பரிசீலனை செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்க்கை தான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், புகாரியில் இதை உங்களுக்கு பார்க்கலாம், ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்கள் நன்மைகள் செய்வதற்கு, நல்லறன்கள் செய்வதற்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இங்கு விசாரணைகள் என்பது இல்லை. நீங்கள் டியூட்டிக்கு செல்வதற்கு ஒரு 10 நிமிடம் தாமதமாகலாம், அங்கு உங்களுக்கு கேள்வி இருக்கிறது. அதில் ஏற்படுகின்ற குறைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் சுபஹுடைய ஜமாத்துக்கு செல்லவில்லை, விசாரணை கிடையாது. நீங்கள் சுபகை தொழவில்லை, விசாரணை இல்லை. சுபஹுடைய முன்சஃப் உங்களுக்கு தவறு இருக்கிறது, விசாரணை இல்லை. பரதான தொழுகைகள் அலட்சியப்படுத்தப்படுகின்றன, விசாரணைகள் இல்லை. பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்யப்படுகின்றது, விசாரணைகள் இல்லை. வகதன், ஆனால் நாளை ஹிசாபுன், அங்கு விசாரணைகள் தான் இருக்கின்றன. வலா அமலுன், அங்கு ஒரு நன்மை செய்வதற்கும் அவகாசம் இல்லை. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு சுபஹானல்லாஹ் என்று நமக்கு மிக இலகுவாக சொல்லலாம். ஷைத்தான் அதற்கு சந்தர்ப்பம் தருகின்றானா? சிந்தனை செஞ்சு பாருங்க. சுபஹானல்லாஹ் இலகுவாக சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 2 வார்த்தைகள், நாவுக்கு மிக இலகுவான 2 வார்த்தைகள். ஆனால் நமக்கு அது இலகுவாக இருக்கின்றதா? அதான் கேள்வி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாவுக்கு மிக இலகுவான 2 வார்த்தைகள், தகீலதானி ஃபில் மீசான், நன்மையுடைய தராசில் கணத்தால் தாளக்கூடிய 2 வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு இலகுவானதுதான், ஆனால் நமது நாவுக்கு இலகுவாக இருக்கிறதா? ஷைத்தான் அதை சொல்வதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானா? நாம் பார்க்கிறோம், சிலர்கள் நடக்கின்ற பொழுதும் வேலை செய்கின்ற பொழுதும் சினிமா பாடல்கள், அவருடைய வாயிலே வருவதெல்லாம் எது? சினிமா பாடல்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் கோடிக்கணக்கான சுபஹானல்லாஹ்கள் சொல்ல முடியும். அவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் நமக்கு நன்மைகள் தான். ஆனால் மன்னரை வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம், அதற்கு பிறகு ஒரு சுபஹானல்லாஹ் பயனளிக்குமா? சொல்ல முடியுமா? எனவே நறுமை சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் விசாரணை இல்லை, ஆனால் நாளை விசாரணைகள் ஆரம்பமாகும். அதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டியது எங்கிருந்து? இந்த உலக வாழ்க்கையில் இருந்துதான். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தர்பியாவுடைய பாசறையிலே உருவாக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். இந்த சஹாபாக்களின் நிலையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். புகாரியிலே உங்களுக்கு கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தை பார்க்கலாம். அந்த பாடத்திலே இப்னு அபி முலைகா என்ற ஒரு தாபியி குறிப்பிடுகிறார், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 30க்கு மேற்பட்ட நபி தோழர்களை சந்தித்திருக்கிறேன், 30க்கு மேற்பட்ட நபி தோழர்களோடு உறவாடி இருக்கிறேன், அவர்களோடு பேசி இருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக், அந்த அனைத்து சஹாபாக்களும் பயந்தார்கள். எதை தெரியுமா? நயவஞ்சகத்தை பயந்தார்கள். தங்களுக்குள் நிஃபாக், முனாஃபிக் தனம், நிஃபாக் வந்துவிடுமோ என்றுதான் அவர்கள் பயந்தார்கள். மாமின்ஹும் அஹதுன் யகூல், அவர்களில் எவரும் சொல்லவில்லை எனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றதென்றோ அல்லது மீகாயிலுடைய ஈமானை போன்றதென்றோ அவர்களில் எவரும் வாதிடவில்லை. யார் இவர்கள்? சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பாசறையிலே கல்வி பயின்றவர்கள், அந்த வகையோடு வாழ்ந்தவர்கள். இந்த நபித்தோழர்கள் எதை பயந்தார்கள்? தங்களுடைய ஈமான் ஒரு மிகவும் வலுப்பெற்ற ஒரு ஈமான்,
ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றதென்று அவர்களில் எவருமே சொல்லவில்லை, வாதிடவில்லை. அவர்கள் பயந்ததெல்லாம் தங்களுக்குள் நிஃபாக், நயவஞ்சகத்தனம் வந்துவிடுமோ என்றுதான் பயந்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் எங்க இருக்கிறோம், இவர்கள் எங்க இருக்கிறார்கள்? நமது நிலை, நாம் ஒரு சாதாரண ஒன்றை செய்துவிட்டு நாம் திருப்தி அடைகின்றோம். ஏதோ மார்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து விட்டதாக நினைக்கின்றோம். சஹாபாக்கள் தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் பெருமிதம் அடையவில்லை, தங்களுடைய ஈமான் உயர்ந்த ஒரு ஈமான் என்று சொல்லவில்லை. அவர்கள் பயந்ததெல்லாம் தங்களுக்குள் நிஃபாக், நயவஞ்சகத்தனம் வந்துவிடும் என்றுதான் பயந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, ஏன் தெரியுமா? ஈமானோடு நிஃபாக் ஒன்று சேர முடியாது. ஒரு மூமின் எப்பொழுதும் முனாஃபிக்காக இருக்க முடியாது. முனாஃபிக்குகள் என்பவர்கள் நரகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு மிக சிறந்த ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நினைவு கூர்ந்து அந்த நிகழ்வை தொடர்படுத்துகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் பிறகு அவர்களுடைய ஜனாசா அடக்கப்படவிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தூதை அனுப்புகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம். ஆயிஷாவிடம் போய் அனுமதி கேட்டு வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசா அடக்கப்பட வேண்டும். அதற்குரிய அனுமதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெற்று வாருங்கள் என்று ஒருவரை தூது அனுப்பிவிட்டு சொல்கிறார்கள். ஏன் இப்படியான ஒரு அனுமதியை கேட்பதற்கு எனது மனம் விரும்பியது தெரியுமா? நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் கூற நான் அதிகமாக செய்மடுத்திருப்பது, நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் உட்கார்ந்திருந்தோம். இப்படி நபி அவர்கள் அதிகமாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர்கள் அங்கு அடக்கப்பட வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ஹுதைஃபா, அல்லாஹ்வின் தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை உம்மிடம் தந்திருக்கிறார்கள். நபியுடைய மதீனாவுடைய தாவாவில் அவர்கள் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் முனாஃபிக்குகள். இஸ்லாமிய போர்வையை வெளிப்படையாக போத்தியவர்கள் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் உங்களுக்கு பார்க்கலாம், முனாஃபிகுன் ஒரு அத்தியாயமே இருக்கிறது. ஏன்? அவர்களுடைய சூழ்ச்சிகள் அவ்வளவு படு பயங்கரமானவைகள். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். முனாஃபிக்குகள் உம்மிடம் வந்து என்ன சொல்வார்கள்? நிச்சயமாக நீர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் அல்லாஹ் அறிவான், அவர்கள் பொய்யர்கள். அவர்கள் கூறுவது மிகப்பெரிய பொய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வஹீனுடைய உதவி அந்த வஹீனூடாக அல்லாஹ்வின் தூதருக்கு முனாஃபிக்குகளை பட்டியலிட்டு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், யா ஹுதைஃபா, அந்த பட்டியலில் எனது பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்கிறார். இதுதான் என் அருமை சகோதரர்களே சுய பரிசோதனையுடைய உயர்ந்த நிலை. இதைவிட ஒரு நிலை இருக்க முடியாது. எவ்வளவு மிகச் சிறந்த சிறப்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்தினுடைய மூன்றாவது மனிதர், இந்த உம்மத்தில் மூன்றாவது மனிதர், மூன்றாவது தலைவர். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஈமானில் நிஃபாக் வந்து விடுமோ என்று பயந்திருப்பார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ஒரு வழியிலே செல்வார் என்றால் அந்த வழியில் ஷைத்தான் செல்வதற்கு அவன் தயங்குவான், அவனுக்கு துணிவு இருக்காது, அவன் ஒரு மாற்று வழியைத்தான் தெரிவு செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ஈமான், அந்த ஈமானுக்குள் நிஃபாக் வந்து விடுமோ என்று அவர்கள் பயந்திருப்பார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நாம் இவ்வாறு அச்சமற்று இருக்க முடியும்? சிந்தனை செய்து பாருங்கள்.
எப்படியான ஒரு சுய பரிசோதனையாக இது இருக்கும்? சஹாபாக்களுடைய நிலை நாம் கவனிக்கின்ற பொழுது முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை கவனியுங்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிலிருந்து என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். ஹந்தலா ஒரு முனாஃபிக் என்று சொல்கிறார். அவரே சொல்கிறார் தன்னை பற்றி, சப்தமிட்டு சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கின்றார்கள். கைஃப் அன்த யா ஹந்தலா, நீர் எப்படி சொல்ல முடியும் நீர் ஒரு முனாஃபிக் என்று? இவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை இது. இதை நீர் சிந்தித்து தான் சொல்கிறீரா என்ற தோரணையிலே கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது கூட அவர்கள் சொல்கிறார்கள், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் அவர் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அபூபக்கர் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், மா தகூல், நீர் என்ன சொல்கிறீர்? அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், குல்து தகுன இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு நாம் இருக்கிறோம். யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னah, அங்கு இருக்கின்ற பொழுது சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நினைவு கூறுகிறார்கள். நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். அதை நமது கண்களால் பார்ப்பது போன்று நமக்கு இருக்கிறது. ஃபைதா ஹரஜ்னா மின் இந்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய அவையை விட்டு நாம் வெளியேறி வந்து விடுகிறோம். நமது வீட்டுக்கு வருகிறோம், மனைவியோடு பிள்ளையோடு உட்காருகிறோம். இந்த அனைத்தையும் மறந்து விடுகிறோமே, இது ஒரு இரட்டை வேடம் இல்லையா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நிலையில் இருக்கிறோம், வீட்டுக்கு வந்தவுடன் நிலை மாறுகிறதே, ஒரு இரட்டை வேடம் இல்லையா? இது நிஃபாக் இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியும் சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். இப்படியும் தங்களை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நபி தோழர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தினுடைய இரண்டாவது தலைவர் சொல்கிறார்கள், எனது நிலையும் அதுதான். வாருங்கள், இருவரும் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று இதற்கு தீர்வு கேட்போம். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமது வாழ்க்கையினுடைய, நமது உடலில் ஏதாவது ஒரு தலைவலி அல்லது வேற ஏதாவது ஒரு நோய் வருகின்ற பொழுது அதற்கு நாம் எவ்வளவு பதறுகின்றோம், அதற்கு பரிகாரம் தேடுகிறோம். ஆனால் நமது உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதே, நமது ஈமானில் பலவீனம் காணப்படுகின்றதே, இதற்கான தீர்வுகளை நாம் தேடுகின்றோமா? இதற்குரிய சரியான பரிசோதனைகளை, பரிகாரங்களை நாம் மேற்கொள்கிறோமா? சஹாபாக்களை அந்த வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நாம் உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவைக்கு வருகின்ற பொழுது வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஒரு மூமினுடைய ஈமான் என்பது அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் என்ற நபி அவர்கள் அந்த ஈமானுடைய கூடுதல் குறைவை பற்றி சொல்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் உங்களை மலக்குகளே முசாஃபஹா செய்வார்கள் என்ற இந்த ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த ஜனாசா மலக்குகளால் குளிப்பாட்டப்படுகின்றது. கஸீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்ட நபி தோழர் என்ற புகழை பெறக்கூடியவர் யார்? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பையும் உயர்வையும் இவர்களுக்கு பெற்றுக் கொடுத்ததென்றால் அது அவர்களுடைய ஈமானை அவர்கள் சுய பரிசோதனை செய்தார்கள், அவருடைய செயல்களை அவர்கள் சுய பரிசோதனை செய்தார்கள், தங்களுடைய நிலைகளை எடை போட்டு பார்த்தார்கள், அதை அசை போட்டு பார்த்தார்கள். அதனால் இப்படிப்பட்ட உயர்வை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுதான் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் தனது ஒவ்வொரு செயலையும் அவன் அசை போட்டு பார்க்க வேண்டும். தனது கடந்த கால வாழ்க்கையை அவன் பின்னோக்கி பார்க்க வேண்டும். அதில் உள்ள தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். அது இங்கு சரி செய்யப்படவில்லை என்றால் வேறு எங்கும் சரி செய்யப்படுவதற்கு அவகாசம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அந்த யதார்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுகிறது. அந்த உணவு தட்டு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டவுடன் அதை எப்படி அவர்கள் அகற்றுகிறார்கள், தள்ளுகிறார்கள். தள்ளிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சிலர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள்.
தங்களை தியாகம் செய்தார்கள். ஆனால் அதற்குரிய கூலி அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் விடை பெற்று இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நாம் இந்த தீனுக்காக செய்த நன்மைகளுக்கு உபகாரங்களை இந்த உலகத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறியவர்களாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். யார் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? மக்காவிலே ஒரு உயர்ந்த செல்வந்த வீட்டில் பிறந்தவர். அவர்கள் மக்காவுடைய அந்த வீதிகளில் நடந்து செல்வார்கள் என்றால் இதோ முஸஅப் செல்கிறார் என்று மக்கள் சொல்வார்கள். அந்த அளவு அவர்களுடைய மேனிலிருந்து வாசனை வீசிக்கொண்டிருக்கும். அவ்வளவு உயர்ந்த ரக வாசனை திரவியங்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து அவர்கள் அனுபவித்த அந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகின்றது. அந்த வாழ்க்கை பிடுங்கி எடுக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் தங்களுடைய தலையை குனித்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவர்கள் எதை நினைத்து பார்க்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் மக்காவுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையும் மதீனாவிலே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிழிந்த ஆடை, ஒட்டு போடப்பட்ட ஆடை, அந்த ஆடையோடு நுழைகின்ற பொழுது நபி அவர்கள் வாழ்ந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார்கள். இஸ்லாத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இந்த நபி தோழர் உஹதிலே ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவை கஃன் செய்கின்ற பொழுது தலையை மூடினால் பாதங்கள் தெரிகின்றன, பாதங்களை மூடினால் கால்கள் தெரிகின்றன, கால்களை மூடிவிட்டு பாதங்களை இதுகர் என்ற புட்களின் மூலமாக மூடிப்பட்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் ஒரு வறுமையுடைய நிலை, ஏழ்மையுடைய நிலை, கஃன் செய்வதற்கு துணி இல்லை என்றாலும் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிகப்பெரிய நற்சான்றிதழுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலையை தனது வாழ்க்கையுடைய பிற்காலத்திலே நினைவு கூர்ந்து சொல்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகங்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரதிபகாரத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் இந்த தீனுக்கு செய்ததற்காக நாம் இந்த உலகத்திலேயே அனைத்தையும் பெற்று நாளை மறுமையில் வெறும் கையாக நிற்க வேண்டி வருமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. நம்மிலே அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் தொழக்கூடிய தொழுகை, அதற்குரிய கூரை உடைத்துக் கொண்டு நேரடியாக வந்து விழ வேண்டும். சிலர்கள் சொல்கிறார்கள், நாம் தொழுது என்ன பயனை கண்டோம் என்று கேட்கிறார்கள். என் அருமையானவர்களே, உலக வாழ்க்கையா நமது வெற்றி, உலக வாழ்க்கையா நமது அளவுகோல்? நிச்சயமாக இல்லை. அந்த நபித்தோழர்கள் பயந்தார்கள். நாம் செய்கின்ற நன்மைகளுக்கு, நாம் செய்கின்ற இந்த ஈமானிய காரியங்களுக்கு உலகத்திலே நமக்கு கூலி கிடைத்து விடுமோ என்று அஞ்சியவர்கள் சஹாபாக்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நபித்தோழர்கள் இப்படியெல்லாம் தங்களை மிகப்பெரிய ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் காரணத்தால் தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். எனவே அந்த பாதையில் நமது பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலையும் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். அந்த செயலில் உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதா? இதை நாம் பின்னோக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இன்னும் இறுதியாக ஓரிரு விடயங்களை மாத்திரம் நினைவு கூர்ந்து எனது உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படியெல்லாம் தனது வாழ்க்கையிலே அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்பதற்கு பல நிகழ்வுகளை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் என்று கூறக்கூடிய ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபீ பஅதி ஸலாத்தி, நபி அவர்கள் தனது சில தொழுகைகளில் இதை கூற நான் கேட்டிருக்கின்றேன். இந்த துஆவை அவர்கள் ஓத நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள்,
அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், நாளை மறுமையுடைய நாளில் எனது விசாரணை அதை இலகுவான ஒரு விசாரணையாக ஆக்குன்னு சொல்வார்கள். யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர். நாளை மறுமையில் அந்த நபிமார்கள் எல்லாம் யா நஃப்ஸி, எனது நஃப்ஸ் என்று தங்களோடு நின்று கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அர்ஷுக்கு முன்னால் சென்று, அந்த ரப்புடைய அர்ஷுக்கு முன்னால் சென்று சுஜூத் செய்து ஷஃபாஅத்தை கேட்கக்கூடியவர். எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், எனது விசாரணையை ஒரு இலகுவான விசாரணையாக ஆக்குவாயாக என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மல் ஹிசாபுல் யஸீர், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இலகுவான விசாரணை என்ன? நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை என்ன? அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்யந்துர ஃபீ கிதாபிஹி வ யதஜாவஸ அன். அல்லாஹ் ஒவ்வொருடைய ஏட்டையும் நாளை மறுமையில் பார்க்க போகின்றான். ஒவ்வொருடைய ஏடும் அவனால் கண்காணிக்கப்பட போகின்றது. அந்த ஒவ்வொரு ஏட்டையும் அல்லாஹ் பார்த்து அதை மேலோட்டமாக அல்லாஹ் பார்த்து கொண்டு செல்வான். அதுதான் இலகுவான விசாரணை. வமன் நூகிஷல் ஹிசாப், எவனது விசாரணை துருவி துருவி ஆராயப்படுகின்றதோ, எவனது விசாரணையில் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தோன்றி தோன்றி கேட்க ஆரம்பிப்பானோ அவன் அழிந்து விட்டான் ஆயிஷா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த விசாரணை, அந்த நாள் நாம் அனைவரும் அந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாளாகும். அந்த நாளுக்காக, அந்த விசாரணைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டிய ஒரே சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்க்கையாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸை கவனியுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அஹதுன் யுஹாஸபு இல்லா ஹலக். நாளை மறுமையில் எவன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றானோ அவன் அழிந்து விட்டான் யா ஆயிஷா, அப்படி என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக், என்னை அல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தையிலே நடுங்குகின்றார்கள். இந்த வார்த்தையிலே ஏற்படுகின்ற பயம், நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் எவன் விசாரிக்கப்படுகின்றானோ அவன் அழிந்து விட்டான் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும். அல்லாஹு தஆலா சொல்லவில்லையா தனது திருமறையிலே, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா என்று கூறவில்லையா? எவரது ஏடு வலக்கரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ அவர்களது விசாரணை இலகுவாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறவில்லையா அல்லாஹ்வின் தூதரே? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ராக்கல் அருள், அல்லாஹ் அப்படி கூறுகின்றான் தான். அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் அந்த ஏட்டை மேலோட்டமாக பார்த்து செல்வதுதான். வமன் நூகிஷல் ஹிசாப், எவனது விசாரணை மிகவும் நுட்பமாக அந்த விசாரணை கவனிக்கப்படுமோ அவன் அழிந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நமது ஒவ்வொருடைய ஏடும் நமது கைகளில் வழங்கப்படுகின்ற நாள் என்பது அந்த இறுதி தீர்ப்பு நாளாகும். அந்த ஏடு என்பது அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று, ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹா, குற்றவாளிகள் அதில் உள்ளவற்றை பார்த்து திடுக்கிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குற்றம் செய்தவர்கள், தவறு இழைத்தவர்கள் அதில் உள்ளவற்றை பார்த்து அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் சொல்வார்கள், யா வைலதனா, அந்தோ கை செய்தமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன பிடித்து விட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இது எந்த ஒரு பெரிய விடயத்தையும் சிறிய விடயத்தையும் இது விட்டு வைக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே எப்படி தெரியுமா அல்லாஹு தஆலா சொல்கிறான்? அந்த ரப்புல் ஆலமீன் தனது குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் எப்படி என்று சொன்னால், இந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தவரையில் அந்த செயல்களை மனிதன் மறந்து விடுகிறான். ஆனால் அல்லாஹ் அஹ்ஸாஹுல்லாஹ், அதை கணக்கிட்டு வைத்திருக்கிறான். மனிதன் மறந்து விடுகிறான், ஆனால் அல்லாஹ் அதை கணக்கிட்டு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஏளனமாக செய்த சைகைகள் கூட அதில் பதிவாகிறது.
நாம் ஏளனமாக செய்கின்றோமா இல்லையா? சைகைகள், ஒருவர் முன்னாடி போவாரு, பின்னாடி அப்படி நாங்கள் ஏளனமா சைகை செய்கின்றோமா இல்லையா? இந்த சைகைகள் கூட அதில் பதிவாக இருக்கும். எதையும் அது விட்டு வைக்காது. ஏன்? ஒமாக்கான ரப்புக்க நசியா, உங்கள் ரப் மறக்கக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அந்த ஏடு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நாளுக்காக நம்மை நாம் தயார்படுத்துவதென்றால் இந்த உலக வாழ்க்கையினுடைய நமது செயல்களை எல்லாம் நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நமது நன்மைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். பாவங்களை விட்டு நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது பேசப்பட்ட விடயங்களில் உங்களுக்காக கேள்விகள் இருக்கிறது, அதற்கான பரிசுகளும் இருக்கிறது. அந்த கேள்விகளை ஷேக் சப்ராஸ் அவர்கள் உங்களிடத்தில் கேட்பார். பல தகவல்களை முன்வைத்தவர் ஷேக் அஸ்ஹர் அவர்கள். உண்மையிலே சகோதரர்களே, அவர்கள் குறிப்பிட்டதை போன்று மனிதர்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டிய ஒரு நாளும் அதிகமாக மறந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் தான் அந்த மறுமையின் தினமாக இருக்கின்றது. அதே போன்று யாருக்கும் வரக்கூடிய அந்த மரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதை நினைத்து எப்படியெல்லாம் பயந்து அந்த நபி தோழர்கள் வாழ்ந்தார் என்ற அந்த அருமையான சில செய்திகளையும் எங்களுக்கு முன்வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே அந்த விடயங்கள் எங்களுக்கு என்றென்றும் பிரயோசனம் தரக்கூடியவைகளாகவும் இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த இங்கே நிகழ்த்தக்கூடிய இந்த உரைகளிலே இருந்து சில கேள்விகள் தொடுக்கப்பட்டு அவைகளுக்கான பரிசீல்களும் இங்கே வழங்கப்படுகின்றது என்பதை, அந்த ஒரு காரணத்திற்காக இங்கே சில சகோதரர்கள் சில தாள்களை வைத்து அவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். உண்மையிலே சகோதரர்களே, அப்படிப்பட்ட குறிப்பு எடுப்பது என்பது நாங்கள் எங்கிருந்தாலும் எங்கே ஒரு புரோகிராமுக்கு சென்றாலும் அப்படியான ஒரு சில குறிப்பெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது எங்களுக்கு அந்த விடயத்தை பற்றிய பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையிலே முதலாவதாக உங்களிடம் கேட்க போகின்ற கேள்விதான், ஒவ்வொரு நபிமார்களும் தனது சமூகத்துக்கு எதை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் விட்டதில்லை, அதாவது எதை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தனது சமூகத்துக்கு எதை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். இல்ல இல்ல பதில் கிடையாது. மறுமை நாளை பற்றி அதிகமாக சரியான பதிலை கூறிவிட்டார். அதாவது மறுமை நாளை பற்றியே ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். அதுதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரதான ஒரு விடயம் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும் என்று. அந்த விடயம் என்ன? ஒவ்வொரு மனிதர்களும் தனது சமுதாயத்துக்கு இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்கின்ற பொழுது தான் செய்கின்ற விடயங்கள், செய்த பாவங்கள் என்ன என்ற விடயங்களை பற்றி ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மீள்பார்வை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு விடயம் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார்கள். சொல்லுங்க. அவன் அழிந்து விட்டான், அதாவது மறுமையில் கேள்வியில் அடிமை விட்டால் அவன் அழிந்து விட்டான். கேள்வி விளங்க. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் மிக முக்கியமானவர்கள்.
இப்னு தைமியா அவர்களின் மாணவர் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய சுய விசாரணை, நான் என்ன செய்தேன், என்ன தவறிழைத்தேன், என்ன நன்மை செய்தேன் என்று தன்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு விடயம் அங்கே புலப்படுகிறது, அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த விடயம் என்ன என்று கேட்கிறார்கள். இல்ல சரி, மற்றவர்கள் யாருமா? அவருடைய குறைகளை கண்டடைவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பதில் இல்ல. அதற்கான பதில், தன்னுடைய குறைபாடுகளை அவருக்கு அங்கே அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவன் தான் செய்கின்ற தன்னுடைய அன்றாட வேலைகளை பற்றி திரும்ப ஒரு முறை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை அவனால் கண்டறிந்து கொள்ள முடிகின்றது. அதான் அதற்குரிய பதில். மூன்றாவது கேள்வி, நபி அவர்கள் யாரை பார்த்து எனக்கு திருக்குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதே சரியான விடை. அதே போன்று நான்காவது கேள்வி, அவர் எத்தனையாவது அத்தியாயத்தை அங்கே நபி அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள்? சரியான பதில் சூரத்துன் நிசா, அதாவது திருக்குர்ஆனிலே 4வது அத்தியாயம் என்பதே சரியான விடை. அதே போன்று இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை பற்றி அதிகமாக அச்சம் கொண்டார்கள், அதிகமாக பயந்தார்கள். அதுக்கான பல உதாரணங்களை மௌலவி அவர்கள் எடுத்து வைத்தார்கள் இந்த இடத்திலே. சரியான பதில் நயவஞ்சகத்தை பற்றி தான் சஹாபாக்கள் அதிகமாக பயந்தார்கள். அதே போன்று நபி அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை ஒரு சஹாபியிடம் ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். பின்னொரு காலத்திலே அந்த சஹாபியிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட போய் கேட்கின்றார்கள், அந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று. அந்த சஹாபியுடைய பெயர் என்ன? இல்ல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. அதே போன்று தான் ஒரு முனாஃபிக்காகி விட்டேன் என்று ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பாதையிலே சத்தமிட்டு கொண்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் முறையிட்டார்கள். அந்த முனாஃபிக்காகி விட்டேன் என்று தனக்கு அந்த விடயத்தை கருத வைத்ததற்கான காரணத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த விடயங்களினால் எனக்கு தோன்றுகின்றது நானும் ஒரு முனாஃபிக்காகி விட்டேனோ என்று. அந்த காரணங்கள் என்ன? 2 காரணங்களை குறிப்பிட்டார்கள். அதாவது பள்ளியில் இருக்கும்போது ஒரு கவனமும் வீட்டில் இருக்கும்போது ஒரு கவனமும் இது இருக்கும். அதாவது இருவேடம் விட்டு இருக்கிறது கவனம். பள்ளியில் இருக்கிற கவனத்தை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் விரிவுபடுத்தி சொன்னீங்கன்னா. பள்ளியில் இருக்கும்போது என்ன நடக்கிறது? அது என்னன்னு அல்லாஹ்வுடைய பாதையில், வீட்டில் இருக்கும்போது குடும்பத்துடைய. சரியான பதில். அதாவது நபி அவர்களிடத்திலே போய் இருவருமாக முறையிட்டார்கள். நாங்கள் நபி அவர்களுடைய அவையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அச்சம் கொண்டு மறுமையை பற்றிய நினைவு, மரணத்தை பற்றிய நினைவுகளுடன்
ஒரு நிலையில இருப்போம், வீடு வாசலுக்கு சென்று விட்டால் அங்கே அந்த நிலை மாற்றம் அடைகின்றது என்ற விடயத்தை தான் அவர்கள் அங்கே நபி அவர்களுக்கு முன்வைத்தார்கள். அதே போன்று ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள். புனை பேர் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பேர், புனை பேர்? சொல்லுங்கம்மா, ஒரு ஆள் தான். அது அரபியிலே யாருக்காவது சொல்ல முடியும் என்றால்? கசீலுல் மலாயிகா என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஒன்றே ஒன்று கஷ்டமான கேள்வி. மறுமையின் விசாரணை 2 முறைகளில் செய்யப்படும். ஆயிஷா நாயகி அவர்கள் நபி அவரிடத்திலே ஒரு 2வது கேள்வியும் தொடுத்தார்கள். அது சம்பந்தமாக என்ற விடயத்தை முன்வைத்து நபி அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். அதாவது மறுமையின் விசாரணை 2 முறைகளில் செய்யப்படும். கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லுங்க. இலகுவான முறையில மேலோட்டமாக பார்க்கப்படும். சரியான பதிலை கூறினார்கள். அதாவது யார் யாரெல்லாம் எளிதான முறையிலே கேள்வி கேட்கப்படுகின்றார்களோ அங்கே அவர்கள் வேதனை செய்யப்பட மாட்டார்கள். தான் செய்த அமல்களை திரும்பவும் ஒரு முறை எடுத்து காட்டி அதை உறுதி செய்கின்ற ஒரு நிலை வேலைதான் அங்கே நடக்க போகின்றது. யார் யாரெல்லாம் துருவி துருவி கேள்விகள் கேட்கப்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆயிஷா நாயகியிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தூது அனுப்புகின்றார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தின் போது ஆயிஷா நாயகியிடம் ஒருவர் மூலமாக தூது அனுப்புகின்றார்கள். அதாவது நபி அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்துக்கு அருகாமையிலே அவர்களுடைய ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி, அந்த ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி அவருக்கு தோன்ற வைத்த காரணம் என்ன? அவர் ஒரு சில காரணங்களை முன்வைத்தார்கள். இதனால் தான் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையிலே அடக்கம் செய்ய பார்க்கின்றேன் என்று. அந்த காரணம் என்ன? நாம் மூவரும் சென்றோம், மூவரும் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சென்றோம். அவர்கள் 3 பேர் ஒன்றாக தான் சொல்வார்கள். அதுபோல அதிகமாக நான் அதை செயல்படுத்தி கேட்டதற்காக நான் அந்த உத்தரவை கேட்டுள்ளேன். சரியான பதிலை கூறினார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக தன்னுடைய தோழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நானும் அபூபக்கரும் உமரும் என்ற விடயத்தை தான் அதிகமாக குறிப்பிட்டார்கள். எனவேதான் அந்த முடிவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்ததாக இங்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதில் ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். கேள்வி என்றால், அதாவது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி நாம் சொன்னோம். அவர்கள் கஸீருல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்ற ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அதற்குரிய காரணத்தையும் குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருக்கிறார். ஜஸாக்கல்லாஹு கைர். அதாவது அவர்கள் கடமையான ஒரு குளிப்புடைய நிலையில்தான் அந்த உஹதுடைய போர்க்களத்துக்காக வருகின்றார்கள். உஹதுடைய போர்க்களத்தினுடைய அந்த அழைப்பை செவியேற்றவுடன் அவருடைய தோல்வியை அவர்கள் செவியேற்றவுடன் உடனடியாக குளிப்பு கடமையான நிலையிலிருந்து அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ள வருகிறார்கள். அதனிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதனால் தான் வானவர்கள் அவரை அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். அதுதான் அதற்குரிய காரணம் என்பதையும் உங்களுக்கு நினைவு கூர்ந்து கொள்கிறோம். உங்களுடைய இந்த இஸ்லாமிய நிலையத்தின் அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே மிக பெருமதியான தகவல்களையும் சொற்பொழிவையும் செய்த ஷேக் ஹசன் அவர்களுக்கு இந்த நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய நிலையத்தில்
பல்வேறான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதில் வெள்ளிக்கிழமையில 6 மணியிலே இருந்து கிட்டத்தட்ட 8:30 வரை 9 மணி வரை நாங்கள் பாடத்திட்டம் போட்டு பாடம் குர்ஆனை ஓத தெரியாதவர்களுக்கும் அதே போன்று குர்ஆனை படிக்க தெரிந்தவர்களுக்கும் இங்கே பாடங்கள் தப்சீர் ஃபிக்ர் இப்படியாக பாடங்கள் நடைபெறுகிறது. அதிலே உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற விடயங்களும் கற்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறும் இன்னும் இப்படியான இந்த மாதாந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையாக உங்களை வேண்டிக் கொள்வதோடு சினாயாவிலே ஒவ்வொரு புதன்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னர் தூய்மை தொழுகை என்ற தலைப்பிலே செயல்முறை ரீதியாகவும் விளக்கத்தோடும் வகுப்பு நடைபெறுகிறது. அதிலே சினாயாவில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் கலந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொண்டு இந்த மஜ்லிஸை கஃபாரத்துல் மஜ்லிஸ் துஆவோடு முடித்துக் கொள்வோம் என்று உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.